Taste the Daily. திமுகவையும் ஊழலையும் பிரிக்க முடியாது என்பது எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஆட்சி நடத்தி வருகிறது. கருணாநிதி ஆட்சியில் வீராணம் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், காற்றை கூட காசாக்கிய 2G ஊழல் முதல் ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் ஊழல் வரை விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் திமுகவினர் கில்லாடிகள் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. திமுகவின் ஊழல் பட்டியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தற்போது திமுகவின் மற்றுமொரு ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றுக்காக மாநகராட்சி சார்பாக ப்ளீச்சிங் பவுடர் தூவப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதி வாசிகள் தூவப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை என்றும் ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே வரவில்லை என்றும் மேயர் பிரியாவிடம் தெரிவித்தனர். அதற்கு மழுப்பலாக பதிலளித்த மேயர் பிரியா, இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் வேறு என்ன பான்ஸ் பவுடரா என நக்கலாக பதிலளித்து செய்தியாளர்களை பார்த்து கேமராவை ஆஃப் செய் என்று மிரட்டும் தொனியில் பேசிவிட்டு பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்யப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்வதில் ஊழல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பல்வேறு இடங்களில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு பவுடர், கோலமாவு, மைதா மாவு போன்றவை தூவப்படுவதாகவும் புகார்கள் வந்தன. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்க 115 மடங்கு அதிக கட்டணத்துடன் 430 கோடி ரூபாயில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார்கள் எழுந்தன. அதேபோல் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டிலும் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் புகார்கள் எழுந்தது. திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே ஊழல் நடைபெறாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஊழலை அரங்கேற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல்தான் திமுகவின் தாரக மந்திரமா? ஊழலின் ஊற்றுக்கண் திமுக என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறதா ப்ளீச்சிங் பவுடர் ஊழல்? அம்பலமானதா மேயர் பிரியாவின் கோலமாவு ஊழல்? அடுத்தடுத்து அம்பலமாகும் திமுகவின் ஊழல்களால் ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்து விட்டார் என்பது மட்டும் தெளிவாகிறது.